ப்ராப்பர்ட்டி லைட். சென்னையில ஹை ரெண்டல் ரிட்டர்ன் வர ப்ராப்பர்ட்டில உங்க வீடு இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம அர்பன் ரைட்ஸ் டெவலப் பண்ணிருக்க ஸ்பிரிங் டைட் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். மிஸ்டர் சுரேஷ் கூட இருக்கோம். சொல்லுங்க சுரேஷ். நம்ம ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா அர்பன் ரைட்ஸ் ஸ்பிரிங் டைட். ஆக்சுவலி இந்த நேமே பாத்தீங்கன்னா யூனிக்கா ஒரு கிளைமேட்டை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டா தான் இருக்கும். அதாவது எப்படின்னா இந்த லொகேஷன் பொறுத்த வரைக்கும் மற்ற லொகேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 0.2 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் எப்பவுமே லோவாவே இருக்கும். மீன்ஸ் அதாவது எப்படின்னா ரொம்ப ஹாட்டா இருக்க டைமிங்ல இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங் டெம்பரேச்சர்லயே இந்த லொகேஷன் இருக்கிறதால, அதுவும் இந்த லொகேஷனுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி வரதால ஸ்பிரிங் டைட், ஸோ முடிவே இல்லாத ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வச்சிருக்கோம். ஸோ ப்ராஜெக்டோட ஹைலைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல நிறைய கம்பெனிஸ் இருக்குதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 ஜோனா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன், டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா, கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல். ஸோ இந்த 4 பார்ட்டிஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் இதுக்குள்ள ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து. ஸோ டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸோ ஃபாரின்ல இருந்து அங்கிருந்து இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அசம்பிள் செக்ஷன் பண்ணிருக்கு நிறைய கம்பெனிஸ் உள்ளே இருக்கு. ஸோ BMW கம்பெனி, MRV, மகேந்திரா ரிசர்ச் வேல்யூ அண்ட் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், ஃபியூஜிடெக், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 கம்பெனிஸ் கிட்டத்தட்ட உள்ளே இருக்கு. அது இல்லாம கமர்ஷியல் ஸ்பேஸ் உள்ளே இந்த கம்பெனிக்கு எல்லாத்துக்கும் தேவையான பேங்க்ஸ், ஸோ டே டு டே லைஃபுக்கு தேவையான சூப்பர் மார்க்கெட், ஸ்கூல்ஸ் அண்ட் இதெல்லாமே ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ இது ஷாப்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்ல வரும். தென் ரெசிடென்ஷியல், ஸோ 280 ஏக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலுக்காக அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது டெவலப்டு லொகேஷன். ஸோ அந்த டெவலப்டு லொகேஷனுக்குள்ள தான் நம்ம ப்ராஜெக்டும் வருது. ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஓகே மேம். ப்ராஜெக்டோட ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி எப்பவுமே பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அங்க டெவலப்மெண்ட் வரும். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ், ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், ஸோ ஒரு மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரு கம்யூனிட்டிக்கு தேவையானது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தான் வரும். பட் இந்த லொகேஷன் அப்படி கிடையாது. 1550 ஏக்கர் பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனுடைய ஓவரால் லேண்ட் வேல்யூ. அதுல 9.5 ஏக்கர் நம்ம ப்ராஜெக்ட். ஸோ 1550 ஏக்கருமே சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ என்டையர் லொகேஷன் ஃபுல்லா இருக்க ரோடுமே பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு. ஸோ 2 பக்கமும் பாத்தீங்கன்னா ரோடுக்கு கிரீனரியா ட்ரீஸ் எல்லாம் வச்சு பர்ஃபெக்டா டெவலப் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலுமே சரி ரோட்ல வாட்டர் நீங்க பார்க்கவே முடியாது. 2 பக்கமும் ரோட்டுக்கு வாட்டர் ட்ரைன் ஆயிட்டு, ஸோ அதை போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இங்க பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபுல் ஏரியாவே பாத்தீங்கன்னா எப்பவுமே நீட் அண்ட் கிளீனாவே இருக்கும். டெய்லி பேசிஸ்ல கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ரோட்ல ஒரே ஒரு சின்ன டிராப் நீங்க வேஸ்டேஜ் கூட எங்கேயுமே குப்பை மாதிரி எதை வச்சு நீங்க பார்க்கவே முடியாத ஒரு அளவுக்கு இங்க கிளீன் அண்ட் நீட்டாவே இருக்கும். அண்ட் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே நமக்கு இந்த லொகேஷனுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா திருத்தேரி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, ஒரு 600 ஏக்கர்ஸ். இந்த பக்கம் அஞ்சூர் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 1000 ஏக்கர் பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு. அதனால எப்பவுமே கூலிங்காவே ஒரு சூழ்நிலை இங்க வந்து இருக்கும். அதனாலேயே நிறைய கஸ்டமர்ஸ் இங்க இருக்க பர்டிகுலர் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா லொகேஷன் வைஸ் மூவ் ஆகவே மாட்டாங்க. ஸோ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எல்லாமே இங்க இருக்கவங்க தான் அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுலயோ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து லைக் சிறுசேரி ஐடி பார்க் இருக்க பிளேஸ், அப்புறம் ஒரகடம் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்க பிளேஸ் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க எப்படி சார் ரெசிடென்சியல் பிளேஸ் எப்படி இருக்கும்? நல்ல கொஸ்டின் மேம். ஆக்சுவலா நிறைய பேர் இங்க வர சில கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்டை விசிட் பண்ணிட்ட பிறகு எங்கிட்ட கேட்கற கொஸ்டின்ஸ் இது என்ன விஷயம் அப்படின்னா, சார் நான் மகேந்திரா சிட்டினாலே பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்க லொகேஷன் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் இங்க எப்படி சார் இவ்வளவு பெரிய ரெசிடென்ஷியலுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு கேட்கறேன். கரெக்ட் மேம். ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1550 ஏக்கர் பாத்தீங்கன்னா ஒரு 70 கம்பெனிஸ் இருக்கு. எல்லாமே இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் உள்ள நிறையவே இருக்கு. சோ அதுல 80,000 எம்ப்ளாய்ஸ் கிட்ட இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டே டு டே. மத்த லொகேஷன் இப்போ ஒரு இடம் கம்பேர் பண்ணும்போது அங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ டயர்ஸ் கம்பெனிஸ் இருக்கு அண்ட் பெரிய பெரிய மோட்டார்ஸ் கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனிஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் சிறுசேரி பாத்தீங்கன்னா ஒன்லி ஐடி ஹப்ஸ் மட்டும் தான் இருக்கும். அண்ட் அது தவிர்த்து ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கும். பட் இந்த லொகேஷன் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் கிடையவே கிடையாது. எல்லாமே அசம்பிள் செக்ஷன்ஸ் கம்பெனிஸ் மட்டும் தான் உள்ள இருக்கு. சோ அது இல்லாம உங்களுக்கு வந்து ஐடி செக்டர் வரும். அப்படி இருக்கும்போது இந்த லொகேஷன் வந்து 22 இயர்ஸ் முன்னாடியே டிசைன் பண்ணாங்க. சோ அந்த 22 இயர்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள
எந்த விதமான ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கிடையாது. ஸோ இதனால உங்களுக்கு ஜீரோ பொல்யூஷன் அண்ட் ஜீரோ வாட்டர் பொல்யூஷன்ஸ். ஓகே. இன்னும் ஃபியூச்சர்லி அதுக்கான கம்பெனிஸ் உள்ள அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ரெசிடென்ஷியலுக்கு மட்டும் 280 ஏக்கர்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லொகேஷன்ல இந்த ரெசிடென்ஷியலுக்கு தேவையான வாட்டர் சோர்ஸா இருக்கட்டும் அல்லது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் எல்லாமே 100% உங்களுக்கு கம்ஃபர்டபுளா கிடைக்கும். ஸ்ப்ரிங் டைட்ல கொடுத்திருக்க அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. ஓகே. நம்ம ப்ராஜெக்ட்குள்ள ஸ்ப்ரிங் டைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ யூனிக்கா பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து ஒரு 12 ஏஜ் உள்ள இருக்க சில்ட்ரன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்பன் ரைஸ் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் ஹவுஸ் தனியா கொடுத்துரும். இதுல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல தேவையான டியூஷன் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், கராட்டே கிளாஸ், குக்கிங் கிளாஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு தனி பிளாக்கே கொடுத்துருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஜாபுக்கு போற சூழ்நிலையா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஸோ குழந்தை ஸ்கூல் விட்டு வந்தது பிறகு அவங்களுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி ஒரு கேபா இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய ஓன் வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிட்டு பிக்கப் மறுபடியும் ட்ராப் அதெல்லாம் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட ஸோ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளேயே அவங்க வராங்க அப்படின்னும் பொழுது அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியா ஒரு ஃப்ளோர்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க, லிஃப்ட் வழியா வரப்போறாங்க, கிளாஸ் அட்டன் பண்ண போறாங்க, ஸோ வீட்டுக்கு போக போறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கனெக்டிவிட்டிக்காக நம்ம இதை பண்ணியிருக்கோம் மேம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லா அதாவது ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸ் ஒரு 38,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரூஃப் டாப்லயும் பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் ஜிம், அது இல்லாம ஒரு பார்பிக்யூ கவுண்டர், ஸோ ரெஸ்டாரண்ட் செட்டப், நம்ம மேலேயே வந்து பாத்தீங்கன்னா யோகா டெக், மினி தியேட்டர்ஸ் அண்ட் அது தவிர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் மேல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்லயும் செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். பிளஸ் லக்ஸரி கிளப் ஹவுஸ் ஆக்சுவலி இன்சைட் மகேந்திர வேர்ல்ட் சிட்டில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுல கொடுக்காத அளவுக்கு பெரிய கிளப் ஹவுஸ் வந்து இன்சைட் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஒரு 29,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெரிய லக்ஸரி கிளப் ஹவுஸ். அதுல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல், இண்டோர் ஜிம், ஹோம் தியேட்டர்ஸ் அண்ட் இண்டோர் கேம்ஸ் அண்ட் அது இல்லாம கம்யூனிட்டி தேவையான க்ரோசரி ஷாப், வெஜிடபிள் ஷாப், ஃப்ரூட் ஷாப், மெடிக்கல் ஷாப் அண்ட் அது தவிர்த்து உங்களுக்கு காஃபி ஷாப், ஸோ லைப்ரரி, இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். ஸோ அதுக்கு வித் வைஃபை ஃபெசிலிட்டிஸோட நம்ம பெரிய ஹாலே கொடுத்துருக்கோம். தாராளமா வீட்டில் ஒர்க் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க அந்த ஹால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அல்லது ஏதாச்சும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ப்ரீ புக் பண்ணிட்டு ஹால் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு 100+ அம்யூனிட்டிஸ் உள்ளே கொடுத்துருக்குமே. லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர், சலூன், ஏடிஎம், ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் உள்ளே நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான ஸ்பேஸுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ராஜெக்ட்டோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க சார். மேம், கனெக்டிவிட்டிக்காக நம்ம பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் ரொம்ப ஹைலைட் பண்ணிருக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஜஸ்ட் 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் மூலியமா செங்கல்பட்டு சென்னை பீச் பர் டேக்கு 83 எலக்ட்ரிக் ட்ரெயின் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி 17 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் உங்களுக்கு கிடைக்கும். இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல நீங்க தாம்பரம் ரீச் ஆயிடலாம், ஒரு 50 மினிட்ஸ் நீங்க ஏர்போர்ட் ரீச் ஆயிடலாம். ஜஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பீச் ஸ்டேஷன்ஸ், பாரிஸ், இந்த மாதிரி லொகேஷன் வைஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸி டு ஆக்சஸ். அது இல்லாம இங்க இருந்து உங்களுக்கு OMR போறதுக்கும் வித்தின் ஒரு 40 to 50 மினிட்ஸ் அந்த ரீச் டைமிங் தான் இருக்கும். ஒரு முகப்பேர்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்து OMRக்கு வரதுக்கு எந்த டைம் எடுக்குதோ அதை விட 50% டைம் இதுல சேவ் ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா இங்க டிராபிக் கிடையாது. ஸோ லொகேஷன் வைஸ் ஈஸி கனெக்டிவிட்டி மேம் உங்களுக்கு. மாடல் ஃபிளாட் பார்த்தீங்கன்னா 3 BHK லார்ஜ் சைஸ் 1349 சைஸ்ல இருக்கு. ஒரு 3 BHK 3 டைப் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் வித் டீக் வுட் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துடும். ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். வித் டைனிங்கும் பக்கத்தில் உங்களுக்கு. சவுத் ஈஸ்ட் கிச்சன் 100% வாஸ்து கம்ப்ளீட்டடா நம்ம கிச்சன்ல கொடுத்துருக்கோம். ஸ்பேஷியஸான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், ரொம்ப ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு. ஸோ எல்லா மாஸ்டர் பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 feet ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் 6 o'clock வந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நேச்சர் டு லிவிங் ஒரு சன்லைட்டை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியலான லைட்ஸ் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ஏர் சர்க்குலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். டாய்லெட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வித் சேரா
வித் அதுக்கு ஈக்குவலான பிராண்டட் தான் நம்ம ஃபீட்டிங்ஸாக கொடுக்குறோம். இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இது ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லையும் உங்களுக்கு ஒரு விண்டோ, ஒரு 7 feet ஹைட்டுக்கு, ஸோ வென்டிலேஷனுக்காகவும் ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் நம்ம டிசைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வித்தவுட் வால் ஷேரிங் 3 BHK 2 BHK எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் வால் ஷேரிங். இது ஒரு ஹோம் ஆஃபீஸ். உங்கள் கிட்ஸுக்கு அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வாஷ்ரூம் இருக்கு. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், எல்லா விண்டோ ஓப்பன் ஸ்பேஸை பார்த்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறதால வென்டிலேஷனுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது உங்களுக்கு. அண்ட் ஒரு பெரிய பால்கனி. இந்த லிவிங் வித் டைனிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி, ஒரு ஸ்பேஷியஸான ஆன்டிஸ்கி டைப் போட்டிருக்க ஒரு பால்கனி. இந்த பால்கனி வியூலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லேக்கோட வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கும். எப்படின்னா பக்கத்தில் பர்னூர் லேக் இருக்கு அண்ட் இந்த பக்கம் கொலவ லேக் இருக்கு. ஸோ ஈவினிங் டைம்ல ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லேக் வியூ ரொம்ப கம்ஃபர்டபுளா பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள இருக்கிற அர்பன் ரைஸ் ப்ராஜெக்ட், நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஓஎம்ஆரா இருக்கட்டும் அண்ட் போரூர் நியர்பை லொகேஷன்ஸா இருக்கட்டும், தாம்பரம் சரௌண்டிங்ல இருக்கிற லொகேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லா லொகேஷனும் பாத்தீங்கன்னா வாட்டர் இஷ்யூஸ் இருக்குது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு தேவையான வாட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா டேங்கர் லாரியில இருந்து வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். சம்மர் டைம்லயும் சரி, ஒரு சில சுச்சுவேஷன்ல. பட் இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்டடான ஒரு 7 லேக்ஸ் இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாவே மெயின்டைன் ஆகிற ஒரு லொகேஷன் தான் இது. மழை காலத்துல பாத்தீங்கன்னா லேக்ல இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கிறதால ஒரு லேக்ல இருந்து இன்னொரு லேக் ஈஸியா வாட்டர் போயிட்டு நியர்பைல கொலவ லேக்னு ஒரு பெரிய லேக் இருக்கு. இந்த ஏரி மூலியமா பாலா ரிவர்ல கனெக்ட் ஆயிட்டு வாட்டர் எல்லாமே வெளியே எக்ஸிட் ஆயிடும் கடலுக்கு. அதனால எந்த மாதிரி சுச்சுவேஷனும் பத்தி இங்க வாட்டர் லேகிங் இஷ்யூஸும் வராது, வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டருக்கான இஷ்யூஸும் இங்க வரவே வராது. இந்த ப்ராஜெக்ட் நியூவா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ புக்கிங்ஸ் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. உங்க ட்ரீம் ஹோம் செலக்ட் பண்றதுக்கு அர்பன் ரைஸ்ல நாங்க இருக்கோம். வி வெல்கம் யூ ஆல்.